ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வடகொரியாவை பற்றி தாங்க. வடகொரியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், தன்னுடைய தேசத்தை பொத்தி பொத்தி காத்துக்குது. யாருக்கும் எதை பற்றியும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடு, அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் வடகொரியா எப்போவுமே ஏற்குமாறு கூக்குமாக்கான ஒரு நாடு தான். அந்த நாட்டை பற்றி ஒரு 20 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். கொஞ்சம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கிறக்காக எழுதி வச்சு தான் படிக்கிறேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் உண்மையிலே பாவம்னு தோணுச்சு இதை படிக்கும்போதே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் இன்டர்நெட் கிடையாதுங்க. அதாவது இன்டர்நெட் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்குற மாதிரியான எல்லா வெப்சைட்டையும் போய் பார்க்கலாம் முடியாது. குவாங் மியாங் அப்படின்னு ஒரு இன்டர்நெட் வலைப்பின்னல் வச்சுருக்காங்க. அந்த வலைப்பின்னல் என்னென்ன வெப்சைட்டை காமிக்குதோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும். இது எதையும் உங்கள் ஆசைப்படியெல்லாம் பார்க்கலாம் முடியாது, ஃபன் பண்ண முடியாது. அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹேர் ஸ்டைல். அவரோட உங்கள் நாட்டு தலைவரோட ஹேர் ஸ்டைலு பயங்கரமாக இருக்கும்னு வைங்களேன். நம்ம இஷ்டத்துக்குலாம் ஹேர் ஸ்டைல், தலை பின்றது, ஜடை போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. அங்கே ஒரு 5-6 டிசைன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்கள் முகத்துக்கு ஒத்து வருதோ இல்லையோ, அதில் எதையாவது சூஸ் பண்ணி தான் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கலர் ஜீன்ஸ் போடக்கூடாது. ஜீன்னாலே நமக்கு ப்ளூ கலர் தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த ப்ளூங்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை காட்டுது அப்படிங்கிறதுக்காக இந்த டெனிம் ஜீன்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நாமெல்லாம் 2026 இருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேற காலண்டர் வச்சுருக்காங்க. சூச்சே அப்படின்னு அவங்க காலண்டர் பேர். 1912 அவங்களுடைய முதல் தலைவர் வந்து, வடகொரியாவின் முதல் தலைவர் வந்து பிறந்த நாள் வந்து 1912 பிறந்திருக்காரு. கிம் இல் சுங் அவர் பேர் வந்து. அவர் பிறந்த நாள்லேருந்து தான் வடகொரியாவுடைய வரலாறே ஆரம்பிக்குது. அதாவது உலகமே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய நாட்டுக்கு இப்போ நம்மெல்லாம் 2026னா அவங்களுக்கு 114 115 வருஷம் தான் ஆயிடுச்சு. அப்புறம் இது ஜனநாயக நாடுங்க. ஓட்டு உரிமை எல்லாருக்குமே உண்டு. எல்லாரும் ஓட்டு போட்டு தான் அந்த நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போட்டி போடுவார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். இது எந்த விதமான ஜனநாயகங்கிறது புரியலை. ஆனால் அந்த மக்கள் யாருமே எதிர்க்கிறதே கிடையாது. அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு தேசப்பற்று அப்படிங்கிறத தாண்டி, இந்த தலைவர்கள் இவங்க தான் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டுமே வழிபட வைக்கிற அளவுக்கு அவங்கள படாத பாடுபடுத்திடுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மக்களும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பிறந்ததுலேருந்தே அவங்கள கொண்டாடுறாங்க. அதனால தான் என்னவோ வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மதத்துக்கும் அனுமதி கிடையாது. யாரும் எந்த மதத்தையும் பின்பற்ற முடியாது. பைபிள் மாதிரியான ஏதாவது புக் வச்சிருந்தீங்கன்னா கூட அது குற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற என்ன, அதை விட ரொம்ப முக்கியமான கொடூரமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 தலைமுறைக்கு அவங்களுக்கு தண்டனை உண்டு. மிக கொடூரமான தண்டனை. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னோட அப்பா அம்மாவுக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் தண்டனை கிடைக்கும். எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும். கொடூரமான தண்டனை கிடைக்கும். ஒருத்தன் பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த குடும்பமும் தெருவுக்கு தான் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே இங்கே பார்த்துங்க, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. சென்னையில் தான் போய் எல்லாரும் குடியேறணும்னு, அங்கே தான் எல்லா வசதிகளும் கிடைக்கும். நம்ம எல்லாம் இது பண்ணுறோம் இல்லையா? ஆனால் வடகொரியாவில் அப்படியெல்லாம் போய் இருக்க முடியாது. அவங்களுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா பியாங்யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே வந்து அரசு உயரதிகாரிகள் அப்புறமா மேல்தட்டு மக்கள் மட்டும்தான், கொஞ்சம் பேர் தான் வசிக்க முடியும். மற்றவங்க யாரும் அங்கெல்லாம் போய் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறதான் நிஜமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ சேனல்ஸ் வச்சுருந்தோம் கூட ரிமோட்டை இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அங்கே அந்த வேலையெல்லாம் கிடையாது. விரல் விட்டு என்ற மாதிரி தான் சேனல் இருக்கும். அந்த சேனல்லையும் என்னென்ன ப்ரோக்ராம் போடணுங்கிறத கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். இன்னமும் சொல்ல போனால் மொத்தமாகவே கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் தான் சேட்டலைட் சேனல்ஸ் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம இங்கிருந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எப்போ என்னதான் போய் பார்க்கலான்னா, நம்ம கூட 2 பேர் வருவாங்க டூரிஸ்ட் கைடுங்கிற பேரில். நாம் எங்கே நிற்கணும், எதை பார்க்கணும், எதை ஃபோட்டோ எடுக்கணும், என்ன பேசணுங்கிறது வரைக்கும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நாம் தேமேன்னு போயிட்டு தேமேன்னு வர்றது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா யாரை பற்றி மதிக்க மாட்டாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் அதே மாதிரி எஸ்டிடி, ஐஎஸ்டி இப்போது மொபைல் வந்தனால தெரியறது கிடையாது. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் ஃபோன்லாம் பண்ண முடியாது. அப்படி ஃபோன் பண்ணிங்கன்னா அது மரண தண்டனைக்குரிய குற்றம். நம்மளுடைய நாட்டோட ரகசியங்கள் வெளில போயிடுமோ அப்படின்ட்டு அப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்களாமா. இவ்வளோ பாதுகாத்துட்டு இருந்தும் இவ்வளோ மக்களை கொடுமைப்படுத்தினாலும் மின்சார பற்றாக்குறையிலேருந்து அத்தனை விஷயமே இருக்குது. ஸோ மின்சார பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நைட் ஆச்சுன்னா எல்லா லைட்டுமே ஆஃப்ஸாக இருக்கும். சேட்டலைட்லேருந்து பார்த்தாலே வடகொரியா மட்டும் இருட்டாக தெரிகிற அளவுக்கு அவ்வளவு மின்சார பற்றாக்குறையோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்குது. அப்புறம் இராணுவ சேவை. உலகத்திலே மிகப்பெரிய இராணுவ அமைப்புகளில் ஒன்று வந்து வடகொரியாவோடது.
ஆண்களாக இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷம் அவங்க கட்டாயமாக இராணுவ சேவை செய்யணும். பெண்களாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது 7 வருஷம் அவங்க இராணுவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. அப்புறம் ரசாயன உரம், ஏகப்பட்ட பொருளாதார தொலைகள் இருக்கனால ரசாயன உர தட்டுப்பாடு, இயற்கை உர தட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கனால அங்கே பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு மனித கலவைகளையே உரமாக போட சொல்லி கவர்மெண்ட் வற்புறுத்தும். அதை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு வேலையை பார்த்தாலும் உலகத்திலே மிகப்பெரிய மைதானம் ரங் ரடோ மே அப்படின்னு ஒரு மைதானம் இருக்காமா, அதுல 1.5 லட்சம் பேர் உட்காந்து பார்ப்பாங்களாமா. இவ்வளவு கண்டிஷனோட அங்க என்ன விளையாட்டு விளையாட போறாங்கிறது தெரியல. பட் ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய மைதானம் வடகொரியால தாங்க இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு முன்மாதிரியான பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு கிராமமே இருக்கும். தென்கொரியாவோட எல்லைக்கு பக்கத்துல அவங்க கிராமம் வச்சிருக்காங்க. அந்த கிராமத்தை ஆனால் அந்த கிராமம் வந்து போலி கிராமம். அந்த கிராமத்தில் யாரும் வசிக்க மாட்டாங்க. எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி பந்தாவாக இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ள ஒருத்தர் கூட வசிக்க மாட்டாங்க. தென்கொரிய மக்கள் அந்த கிராமத்தை பார்த்து வயிறு எறியணுங்கிறதுக்காகவே ஒரு கிராமத்தை வெட்டியாக செலவு பண்ணி உருவாக்கி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்ல, இவ்வளவு அந்த ஒரு கிராமத்துக்கு வெட்டி செலவு பண்ணுறாங்கல்ல. ஆனால் அந்த நாட்டில் சொந்த கார் வச்சிருக்கிறதுக்கு தடை. இராணுவ அதிகாரிகள் அப்புறமா சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான் கார் வச்சுக்கணும். மற்றவங்க எல்லாரும் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், இல்லைன்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். சொந்தமாக கார் வச்சுக்கணும்னா நீங்கள் வடகொரியாவில் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி கொக்கோ கோலா கிடைக்காத நாடுகளில் வெகு சில நாடுகளில் தென்கொரியாவும் ஒன்று. அது காரணம் அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய பகைமை தான். ஸோ தென்கொரியா போனீங்கன்னா வடகொரியா போனீங்கன்னா கொக்கோ கோலா குடிக்க முடியாதுங்க. அப்புறம் வேற என்ன, அப்புறம் அவங்களுடைய தலைவர்களை வந்து பதப்படுத்தி வச்சிருக்கிற விஷயமா இருக்கட்டும், அதை அவங்க ஒரு அரண்மனையில் வச்சுருக்காங்க. அவங்கள கடவுள் மாதிரி தொழுகணும், அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தொழுகணும், அவங்களுடைய இறந்த நாள் அன்னைக்கு யாரும் சிரிக்கக்கூடாது. இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்படியே பழகி அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். செம்ம ஜாலியாக இருக்குது, கேட்குறதுக்கு ஃபன்னாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய சுதந்திரமான நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்கும்போது, எப்பா நம்மளாம் தப்பிச்சோண்டா, நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் வருது. வேற என்ன சொல்ல, அவ்வளோதாங்க. கடுமையான விதிகளோட கடுமையான கட்டுப்பாடுகளோட வாழ்றது வாழ்க்கையா பிழைப்பான்னு தெரியலை. மிருகம் கூட ஃப்ரீயாக வாழ்ந்துடும். வடகொரிய மக்களுக்கு அது இல்லை அப்படிங்கிறதான் நிஜமாக இருக்குது. பட் அமெரிக்கா கூட அவங்க மேலே கை வைக்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்களேன். சமத்தியான நாடு. இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ள நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.